கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை வந்துங்க, நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின் ஒரு பகுதி. வசனம் சொல்லுது, அவர் வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாம அவருக்கு முன்னால நிற்க தைரியம் உள்ளவர்கள் ஆகும்படி அவரில் என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க. அவரில் நிலைச்சிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் நடந்தபடியே நான் என்ன செய்யணும், நான் நடக்கணும். அவர் எப்படி நடந்தார் என்று சொல்லி நிறைய காரியங்களில் ஒரு முக்கியமான காரியம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்துல அவருக்கு இணையா யாருமே வைக்க முடியாது. அவருடைய ஸ்டாண்டர்ட் வேற, அது ரொம்ப உயர்ந்தது. அவருக்கு இணையா யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த லேவியராகமம் புஸ்தகத்துல 11 நீங்க வாசிக்கும் போது, இது தீட்டா இருக்கும், இது அசுத்தமா இருக்கும், இது அருவருப்பா இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணப்பட்டதை பார்க்க முடியும். எதை குறித்து சொல்லிட்டு வருவாருன்னா, இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், இந்த ஊரும் பிராணிகள், இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய செதில் இல்லாத இறகுகள் இல்லாத மீன்கள், அசை போடாத மிருகங்கள், விரிகுழம்பு அதாவது அது பிரிஞ்சிருக்கணும். ஏன் பிரிஞ்சிருக்கணும்னா, பிரிஞ்சிருக்கும் போது ஸ்டேபிளா நிற்கும், ஸ்டாண்டர்டா நிற்க முடியும். பிரிந்து இல்லைன்னா சீக்கிரம் தள்ளாடிடும். பாருங்க, அசை போடணும். அசை போடுவது மட்டுமல்ல, அதை அவங்களை நிற்கவும் வைக்கணும். வசனத்தை நம்ம வாசிக்கவும் செய்யணும், வசனத்தை தியானிக்கவும் செய்யணும். அதை அறிவோடு நின்றுறாம, பிரசங்கத்தோடு நின்றுறாம, வாழ்க்கையில அதை உறுதியா என்ன செய்யணும், நிற்கணும். அது அர்த்தம் தான் அது வந்து அசையும் போடணும். அதனால மிருகங்கள் ஒரு சிலது அசை போடுகிறது, ஆனா அது விரிகுழம்பு இல்லை, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பன்றியை பத்தி சொல்லும் போது, பன்றி அசை போடாது, ஆனா கால்கள் அது என்னவா இருக்கிறது, விரிகுழம்பு இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது என்னுடைய பார்வையில சுத்தமானது, அல்லது அது உனக்கு தீட்டா இருக்கும், அது அருவருப்பா இருக்கும், அதை நீ சாப்பிடக்கூடாது, அது தீட்டுப்படும். தீட்டு, அசுத்தம், அருவருப்பு அப்படின்னு சொல்லுகிறத வாசிக்கிறோம். மிருகங்களை குறித்து மட்டும் அல்ல, மனிதர்களை குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார். சொறி பிடிச்சிருக்கும் போது, அது ஒரு சில அழகா அந்த பகுதியில் விளக்கிட்டு வருவார். சொறி பத்தி சொல்லுவாரு, உடம்புல வரக்கூடிய தடிப்பை குறித்து சொல்லுவாரு, குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரு, முடி விழுந்து போனதை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரு. அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரு சில காரியத்தை சொல்லி ஆசாரியன் பார்த்து அவர்களை தீட்டுள்ளவன் என்று சொல்லி தீர்க்கணும், அல்லது சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி ஆசாரியன் என்ன செய்யணும், தீர்க்கணும். ஆனா இந்த வசனத்தை வாசிட்டு வரும்போதுங்க, எனக்குள்ள எழுமின ஒரு பாரம் என்ன, ஏக்கம் என்னன்னா, அந்த லேவியராகமத்துல ஆசாரியன் அந்த வீட்டை பார்க்கணுமா, ஆசாரியன் அந்த வஸ்திரத்தை பார்க்கணுமா, ஆசாரியன் அந்த தோலை பார்க்கணுமா, ஆசாரியன் அந்த மனிதனை பார்க்கணுமா, பார்த்து சொல்லணுமா, இது அசுத்தம் உள்ளதுன்னு சொல்லிட்டா அது அசுத்தம் உள்ளது, இது தீட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டா அது தீட்டு உள்ளது, இது அருவருப்புன்னு சொல்லிட்டா அது அருவருப்பு உள்ளது. ஆனால் அந்த ஆசாரியன் இதை பார்த்து இது சுத்தம் உள்ளதுன்னு சொல்லிட்டா அது சுத்தம் உள்ளது. அதனுடைய விளைவு என்னன்னா, அசுத்தமா இருந்துச்சுன்னா பரிசுத்த வஸ்துகளை தொடக்கூடாது. அசுத்தமா இருந்துச்சுன்னா, தீட்டு உள்ளதா இருந்துச்சுன்னா, அருவருப்பா இருந்துச்சுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடாது. அவங்க போயிட்டா, அப்படி மீறி போயிட்டா, தீட்டுள்ளது ஒன்று, தீட்டுள்ளதை சாப்பிட்டு, தீட்டுள்ளதை தொட்டு, செத்து போன பிரேதத்தை தொட்டுட்டு சுத்திகரித்துக் கொள்ளாம கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டா அவன் சாவான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. கவனிச்சுட்டு வாங்க, தீட்டுப்பட்ட ஒருத்தர், தீட்டை தொட்ட ஒருத்தர், தீட்டாய் இருக்கிற ஒருத்தர் பரிசுத்த வஸ்துக்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தீட்டுப்பட்ட ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அவங்க போகக்கூடாது. அந்த வசனம் மட்டும் வாசிச்சல ஒரு நிமிஷம். 12ஆம் அதிகாரம், லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரலாம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 12 verse 4. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பரிசுத்த வஸ்துக்களை தொடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் அதிகாரத்துல குஷ்டரோகத்தை குறித்து சொல்லிட்டு வருவாரு. 13ஆம் அதிகாரம் 45-46 அதுவே விளைவு எந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. தீட்டுன்னு சொல்லி ஆசாரியன் தீர்த்துட்டாருன்னா, தீட்டுன்னு சொல்லி ஆசாரியன் சொல்லிட்டாருன்னா அவங்க நிலைமை என்னன்னா, 45-46 வாசிக்கலாம். அதாவது லேவியராகமம் 13, 45, 46, லெவிட்டிகஸ் 13, 45, 46 வாசிக்கலாம்.
அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. அந்த ஆசாரியன் தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்ல வஸ்திரம் போடக்கூடாது. வஸ்திரம் எப்படிதான் இருக்கணுமா? கிழிஞ்சுதான் இருக்கணுமா? அவங்க தலையை மூடக்கூடாதான். அவன் தன் தாடியை மூடிக்கொள்ளணுமா? தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இவர் தீட்டுப்பட்டு இருக்கிறதுனால யாராவது இவரை தொட்டுட்டு அவங்களும் என்ன ஆயிடுவாங்க? தீட்டுப்பட்டுருவாங்க. அதனால அவங்க தீட்டுப்பட்டுட்டா இவர் பொறுப்பு ஆயிடுவாரு. ஆகையா என் பக்கம் வந்துடாதீங்க, நான் தீட்டுப்பட்டவன் தீட்டுப்பட்டவன் என்று கதறணுமா அவங்க அது மாத்திரமல்ல 46ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் தனியே தான் என்ன செய்யணும்? குடியிருக்கணும். சபையோட ஐக்கியப்பட முடியாது. அவன் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியாது, தன் குடும்பத்தோடு ஐக்கியப்பட முடியாது, தனியாக அவன் இருக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்கள் இருக்கிற இடத்துல தனியா இருந்துட்டா கூட பரவாயில்ல, இல்ல அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம், 15:31. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். லெவிட்டிகஸ் 15:31. லேவியராகமம் 15:31 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். இந்த காரியத்தை மீறி தீட்டுப்பட்டிருந்தும் பரிசுத்த வஸ்திரத்தை தொட்டுட்டா, தீட்டுப்பட்டிருந்தும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டா, தீட்டுப்பட்டு இருந்தும் தலையை மூடாம போயிட்டா, தாடியை மூடாம போயிட்டா, அல்லது தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டுட்டா, வசனம் சொல்லுது அவன் சாக வேண்டும். தங்கள் தீட்டுகளினால் அவன் என்ன செய்வான்? சாவான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாடுல இந்த பரிசுத்தப்படுத்துதலை குறித்து அவ்வளவு எச்சரிக்கையான சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இது சுத்தம், இது அசுத்தம், இப்படி இருந்தா சுத்தம், இப்படி இருந்தா அசுத்தம், இது தீட்டு, இது தீட்டு இல்ல. தீட்டுன்னு வரும்போது கரபட்டுருச்சுன்னு அர்த்தம், அழுக்காயிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அது பயன்படாது, இட் இஸ் கரப்டட், இட் இஸ் டிஃபைல், இட் இஸ் டெயின்டட், பல வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அது அழுக்காயிருச்சு, அது அசிங்கமாயிருச்சு, அது பயன்படாது, அது தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாடுல இப்படி ஆண்டவர் ஏன் சொன்னாரு? அவர் படைச்சது தானே, ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? பழைய ஏற்பாடுல இதுக்கு 3 காரணங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்ம அதை பார்க்க போறோம். இதை பார்த்துட்டுங்க, இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல நிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீட்டுகளை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு, எது தீட்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த தீட்டுப்பட்டவருடைய முடிவு என்னன்னு சொல்லுகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு, எனக்குள்ள இந்த தீட்டு இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து ஆண்டுட்டு அர்ப்பணிச்சுட்டு நம்ம இங்கிருந்து போக போறோம். 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45 வாசிக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45. லெவிட்டிகஸ் சாப்டர் 11, 44 and 45 வாசிக்கலாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்த, ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களா. முதல் காரணத்தை சொல்றாரு, அந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இந்த சட்டத்தை ஏன் போடுகிறாரு? ஏன் இது நீ சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது சொல்லுகிறாரு? ஏன் இது நல்லது இது நல்லது இல்லைன்னு சொல்லுகிறாரு? ஏன் இது இருந்தா நீ உள்ள வரக்கூடாது என்று சொல்லுகிறாருன்னா, என்னுடைய குணாதிசயம், நான் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தன்னிகரற்றவர், அவர் தீட்டுப்படாதவர், அவர் அசுத்தம் ஆகாதவர், அவர் அருவருக்கப்பட முடியாதவர். அந்த ஆண்டவர் அப்படி இருக்கிறதுனால அவருடைய ஸ்டாண்டர்ட் இது அவருடைய ஸ்டாண்டர்ட். இதை ஏற்றுக்கொண்டா வாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூல்ல சொன்னாங்க, எங்க ஸ்கூல்ல இப்படிதான், விருப்பப்பட்டா நீங்க வாங்க. எங்க சபையில இப்படிதான், நீங்க விருப்பப்பட்டா வாங்க. எங்க கடையில இப்படிதான், நீங்க விருப்பப்பட்டா வாங்க. எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல, எங்களுடைய இடத்துல இது இப்படிதான், நீங்க விருப்பப்பட்டா வாங்க. அந்த மாதிரி ஏசப்பா சொல்றாரு, நான் பரிசுத்த, என் பரிசுத்தம் இது, என்னுடைய ஸ்டாண்டர்ட் இது அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது அடுத்த காரணத்தை என்ன சொல்றாருன்னா, 45வது வசனம், லேவியராகமம் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி
உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களா. அவர் தன்னிகரற்றவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தம் உள்ளவர் என்னுடைய தேவனாய் இருக்கணும்னா, இந்த பரிசுத்தம் உள்ளவர் என் கர்த்தராய் இருக்கணும்னா, இந்த பரிசுத்தம் உள்ளவர் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளணும்னா என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகையால் சட்டங்களை கொடுக்கிறாரு. அந்த ஆண்டவர் என் தேவனாய் இருக்கணும்னா அந்த சட்டங்கள் என்னுடைய சட்டங்களா மாறி நான் பரிசுத்தவானாய் வாழ ஆரம்பிக்கணும். பரிசுத்தத்துக்கு என்னன்னா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு காரணத்தை சொல்றாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல 12-13 வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13. டியூட்ரானமி சாப்டர் 10, 12 and 13. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மூன்றாவது காரணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த மாதிரி சட்டம் போட்டாருன்னா, ஒன்று அவர் பரிசுத்தர், அவருடைய ஸ்டாண்டர்ட் ஹை, அதனால அது சொல்றாரு. அவர் என்னுடைய தேவனா இருக்கணும், நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. மூணாவது, இது ஃபாலோ பண்றதுனால உனக்கு தீமை உண்டாகாது, இதன்படி நடக்கிறதுனால உனக்கு கெட்டது நடக்காது. வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாகும்படி முழு இருதயத்தோடு தேவனுக்கு பயந்து இந்த கற்பனைகளுக்கு நீ என்ன செய்ய, கைக்கொள். கவனிங்க, பழைய ஏற்பாடுல இதெல்லாம் தீட்டுன்னு சொன்னாரு, இதெல்லாம் அசுத்தம் சொல்லி சொன்னாரு, இதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லி சொன்னாரு, இதை மீறினா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னாரு. காரணத்தையும் ஏசப்பா சொல்றாரு. அப்ப நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரும்போது ஆண்டவர் பாருங்க, இங்க ஒருத்தர் தீட்டுப்பட்டு இருக்கும் போது ஒரு ஆடை போய் பலி செலுத்துறாங்க, புறாவை போய் பலி செலுத்துகிறாங்க, ரத்தம் சிந்தப்படுகிறது, ரத்தத்தை காதுல பூசுகிறாங்க, விரல்ல பூசுகிறாங்க, சுத்தம் உள்ளவன் என்று செய்யறாங்க, அவனை தீக்கிறாங்க. அதே போல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஏசப்பா ரத்தத்தை நமக்காக என்ன செஞ்சாரு, சிந்தினாரு. இந்த தீட்டையெல்லாம் அவர் சுத்திகரித்தார். ஆகையால் புதிய ஏற்பாடுல சொல்லப்படுகிற ஒரு சில 4 வசனங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 15. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோப்பா பட்டணத்துல பேதுரு வந்து மேல் வீட்டு அறையில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் காணப்படுகிறது. அந்த தரிசனத்துல ஒரு துப்பட்டி, ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒண்ணுல எல்லா விதமான பறவைகள், மிருகங்கள் எல்லாம் அதுல வருகிறதா, அடித்து புசின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப இவர் சொல்றார், ஆண்டவரே அசுத்தமானது என்ன செய்யும், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அவரை பார்த்து, 15வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தேவன் இதை என்ன செஞ்சிருக்காரு, சுத்தமாக்கி இருக்கிறார். இதை சொல்லிட்டு புறஜாதிகள் நடுவில கொர்நேலியு வீட்டுக்கு இவர் என்ன செய்யறாரு, போறாரு. அவர் கர்த்தரை அறிந்தவர் அல்ல, அல்லது அவர் யூதன் அல்ல, அவர் புறஜாதியார். அவருடைய வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக, ரட்சிப்பு உண்டாக்குவதற்காக, இவர் மூலமா வசனம் சொல்லி அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் பேதுருவை அனுப்புறார். அப்ப அங்க போகும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 28வது வசனம் அதே அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 10:28. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் சுத்தமாக்கி இருக்கிறார், எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். Romans chapter 14 verse 20. ரோமர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 14:20வது வசனம் வாசிக்கலாமா? போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும்
இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். எந்த பதார்த்தமும் அது என்னவா இருக்குமா, அது சுத்தமா இருக்கும் சொல்லி சொல்லிட்டார். எந்த மனுஷனும் தீட்டு உள்ளவன் அல்லன்னு சொல்லி சொல்லிட்டாரு. எந்த மிருகமும் எந்த பறவையும் எதுவுமே என்ன இல்ல, அது அசுத்தம் உள்ளது அல்லன்னு சொல்லி புதிய ஏற்பாடுல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25-26. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25-26. 1 Corinthians chapter 10, 25 and 26 வாசிக்கலாம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கடையில விற்கப்படுகிற எதையும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வாங்கி புசிங்க. அது எதுவுமே என்ன இல்லைன்னு சொல்லிட்டாரு, தீட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இதே வார்த்தையை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல கூட கடைசி காலத்துல இந்த மாதிரி பொருட்களை பெரிதுபடுத்தி, ஆட்களை பெரிதுபடுத்தி, இடத்தை பெரிதுபடுத்தி, சரீரத்தில் வரக்கூடிய ஒரு சில வளர்ச்சிகளை பெரிதுபடுத்தி இந்த தீட்டு தீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்ற. நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து கடைசி காலத்தை குறித்து சொல்லிட்டு வந்துட்டுங்க. 3ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். நீங்க கவனிச்சுட்டு பாருங்க, 4 வசனம் வாசிச்சோம். இந்த 4 வசனத்தின் அடிப்படையில புதிய ஏற்பாடுல எந்த பொருளும் என்ன இல்ல, தீட்டு இல்லைன்னு தெளிவா வசனம் நமக்கு முன்னால சொல்லுகிறது. ஆனா எந்த ஒரு சட்டத்துக்கும் அதுக்கு பின்னால ஒரு பைலா, அதுக்கு பின்னால ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கர்த்தருடைய இந்த பிளாங்க் செக் போல இதுக்கு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல புறஜாதிகள் கர்த்தருக்குள்ள வரும்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை சொல்லப்படுது பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப நாள் முன்னால ஒரு பிரதர், அவங்க இன்னைக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன், அந்த பிரதர் அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாரு, வேற சபையிலிருந்து வந்தவங்க. அவர் சொன்னாரு, நம்ம சபையை சேர்ந்த ஒரு வாலிபன் அன்னைக்கு சபைக்கு வரலையாம். சபைக்கு வராம எங்க போனேன்னு சொல்லி கேட்டா, கடாய் வெட்டுறாங்க. கடா வெட்டா என்ன சொல்லுவாங்க, கடா வெட்டு இருக்கு. அந்த கடா வெட்டுக்கு கூட இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க, போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இவர் வந்து எங்கிட்ட சொன்னாரு, இது ஒரு அடிப்படை சத்தியம். எது அடிப்படை சத்தியம்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை சத்தியம். அப்ப அவர் சபைக்கு வந்த புதுசுல அவர் சொன்னாரு, இந்த சத்தியம் கூட இந்த சபையில வந்து இந்த வாலிபனுக்கு தெரியாதுன்னா நான் தப்பான சபைக்கு வந்துட்டேன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு பிரதர் அப்படின்னாரு. புரியுதாங்க? இது ஒரு அடிப்படை சத்தியம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது என்பது அடிப்படையா சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். இந்த சத்தியம் கூட இந்த சாரோன் சபைக்கு வரக்கூடிய ஒரு வாலிபனுக்கு தெரியவில்லையானா அப்ப அந்த சபை என்ன சபை, இந்த சபைக்கு நான் தப்பா வந்துட்டேன்னு எனக்கு கேள்வி வந்துருச்சு பிரதர் சொல்லி சொன்னாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அடுத்தது, அவசியமான இவைகளையே அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அப்பனா இந்த 4 காரியத்தை மட்டும் நமக்கு முன்னால நிறுத்தி சொல்லுகிறாரு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது உனக்கு என்னவா இருக்கும், தீட்டார். அதை நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆணுடைய பிள்ளை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. 2வது, ரத்தத்தை ஒரு ஆணுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு. நெருங்குண்டு செத்ததை, ஏன் நெருங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாதுன்னா, நெருங்குண்டு சாகும்போது அந்த உடம்புல என்ன இருக்கும், புரியுதாங்க? நார்மலா வெட்டி ரத்தத்தை என்ன செய்யறாங்க, வெளியே விடுகிறாங்க. நெருங்குண்டு சாகும்போது அப்படின்னா ஆக்சிடென்ட்ல பாகுது, கழுத்தை நெருக்குறாங்க, உள்ள ரத்தம் வெளியே என்ன செய்யல, வரல, ரத்தம் உறைஞ்சு இருக்கிறது. அதனாலதான் நெருங்குண்டு செத்ததை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு. வேசித்தனத்துக்கு நீங்க விலகி இருக்கணும்னு சொல்லி தீட்டு என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னொரு காரியங்கள் வந்துங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கேயும் ஒரு காரியம் இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு வரும்போது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே, சிலர் இன்றைய வரைக்கும்
விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் தீட்டுப்படுகிறது, அசுஸ்திப்படுகிறது சொல்லி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இந்த சத்தியம் தெரியாம சந்தேகத்தோடு நான் புசிப்பேன், ஆனா நான் என்ன ஆயிட்டேன்? நானு தீட்டுப்பட்டு விடுகிறேன். ஆண்டவர் சிலுவையில எல்லா தீட்டு சுமந்து தீர்த்துட்டாரு. அது தீட்டு இல்லை நமக்கு. இப்ப பெண்களுக்கு இருக்கிற காரியங்கள், பல காரியங்கள் சொல்லி தீட்டுன்னு சொல்லி அதனால நாங்க வரலன்னு சொல்லி ஆணோட பிள்ளைங்க சொல்லக்கூடாது. அதுக்கு பரிகாரத்தை ஏசப்பா சிலுவையில என்ன செஞ்சுட்டாரு? செஞ்சு முடிச்சுட்டாரு. அது நமக்கு தீட்டே இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு அது தீட்டே இல்லை. ஆனால் சந்தேகத்தோடு ஒரு காரியத்தை செய்வேனா, உன் மனசாட்சியில நீ பலவீனமா இருக்கிற, நீ தீட்டுப்பட்டு போறேன்னு சொல்லி சொல்லுகிறார். நான் சொல்லுது புரிந்து கொண்டு வருகிறீங்கன்னு சொல்லி தெரியல. பழைய ஏற்பாடுல இது தீட்டு, இது அசுத்தம், இது அருவருப்புன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படி அருவருப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது, வேதத்தை தொடக்கூடாது, பரிசுத்த வஸ்துக்களை தொடக்கூடாது. அவனுடைய சமூகத்துக்கு நீ வந்துட்டான்னு நீ செத்து போவ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீ அந்த அசுத்தம் உன் மேல இருக்கும்போது மத்தவங்க உன் பக்கமா வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. தீட்டு தீட்டு நீ சொல்லணும். தலையை மூடிக்கொள்ள கூடாது. நல்ல வஸ்திரம் நீ போடக்கூடாது. கிழிந்த வஸ்திரம் தான் இருக்கணும். உன்னுடைய தாடியை நீ மூடக்கூடாது. இப்படி எல்லாம் தனியா தான் நீ தங்கணும் எல்லாம் சொன்னவ. புதிய ஏற்பாடு வரும்போது கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? தீட்டெல்லாம் நீக்கிட்டாரு. எதுவுமே என்ன இல்ல, தீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்டிஷனை சொல்றாரு. ரத்தத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, நீங்க புசிக்காதீங்க. விக்கிரகனுக்கு படைக்கப்பட்டதை நீங்க புசிக்காதீங்க. நெருங்குண்டு செத்ததை புசிக்காதீங்க. வேசித்தனத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க விலகி இருங்க. ஆனா சந்தேகத்தோடு செஞ்சுட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நீங்க தீட்டுப்பட்டுருவீங்க. ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. அதுக்கு பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டாரு. அந்த தீட்டு என் மேல இல்ல, ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க. விசுவாசத்தோடு கூட எதையும் சந்தோஷமா என்ன செய்யலாம்? ஒரு ஆண்டுடைய பிள்ளை புசிக்கலாம். ஆனா இன்னொரு வசனத்துல சொல்றாரு, எனக்கு அந்த அறிவு இருக்கிறது. அதான் அந்த இடத்துல இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு புசிக்கிறேன், ஆனா அந்த பிரதருக்கு அது மேல விசுவாசம் இல்லை. அவர் ஆண்டவர் இன்னும் முழுமையா அறியவில்லை. நான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுகிறத அவர் பார்ப்பாருன்னா, அவர் இன்னும் கர்த்தரை முழுமையா விசுவாசிக்கல. விக்கிரகம் ஒரு பொருள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சாப்பிடுகிறதுனால துணிகரம் கொண்டு அவர் புசிப்பாருன்னா, அந்த சகோதரனுக்கு அது தீட்டாயிருக்கிறது. தீட்டாயிருக்கிறதுனால அதுக்குரிய விளைவுகள் அவருக்கு வருகிறது. அவர் இடறி போவதற்கு நான் என்னமா மாறிட்டேன்? நான் காரணமாய் மாறிட்டேன். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இன்னொரு பலவீனமான ஒரு விசுவாசி என் மூலமா பலவீனப்பட்டு இடறி போவாருன்னா, நான் அதை என்ன செய்ய மாட்டேன்? நான் அதை புசிக்கும். அதை சொல்லும் போதுதான் சொல்றாரு, என்னால ஒரு விசுவாசி இடறி போவாங்கன்னா நான் ஒரு காலம் இதை என்ன செய்ய மாட்டேன்? நான் புசிக்க மாட்டேன். உறுதியா நான் நிற்பேன் என்று சொல்லுகிறார். சரி, பழைய ஏற்பாட்டுடைய தீட்டு இது. எப்பொழுதுமே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு நிழல். புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்குள்ள அது நிஜமாகிறத, அது பொருளாகிறத நம்ம வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இது பொருளாய் மாறுகிறது. அப்ப புதிய ஏற்பாடுக்கு வரும்போது ஆண்டவர் எதை தீட்டுன்னு சொல்லுகிறார். 4 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். எனக்குள்ள இது இருக்கிறதா நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க. ஏன் என்னன்னா, பழைய ஏற்பாடுல தீட்டுப்பட்டவன் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. பழைய ஏற்பாடுல தீட்டுப்பட்டவன் வஸ்துக்களை தொடக்கூடாது. பழைய ஏற்பாடுல தீட்டுப்பட்டவன் சரீரம் என்ன செஞ்சிரும்? செத்து போயிரும். பழைய ஏற்பாடு தீட்டுப்பட்டவன் சபையோடு ஐக்கியப்படக்கூடாது, தனித்து வாழணும், சட்டையை கிழித்துக் கொள்ளணும் எல்லாம் சொல்லி சொன்னவர். புதிய ஏற்பாடுல தீட்டுப்பட்டவன் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாதான். பழைய ஏற்பாடுல பூமியில தான் பிரச்சனை. ஆனா புதிய ஏற்பாடுல தீட்டு எனக்குள்ள இருக்குமானா, புதிய ஏற்பாடுல கர்த்தர் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய தீட்டுகள் எனக்குள்ள இருக்குமானா, பரிசுத்தமான ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். Revelation chapter 21 verse 27. வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது ஒன்றும் அதுல என்ன செய்கிறது இல்லை, அதை பிரவேசிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாடு தீட்டெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாரு, ஒன்றும் தீட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்ப நான் புதிய ஏற்பாடுல ஏதோ ஒன்ன குறித்து இது தீட்டுன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அது எதுன்னு அறிஞ்சு அதுல விலகின இருக்கணும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு வரும்போது, நம்ம இந்த உபவாச ஜபத்துல இந்த பகுதிகளை தியானிச்சுட்டு வந்தோம். அப்ப சர்தை சபையை குறித்து நம்ம பார்த்த போது, அதுதான் இறுதியில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு சபைக்குரிய அடையாளங்கள் அதுல இருக்கு என்று சொல்லி அன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு வந்தோம்.
அப்ப அந்த சபையில தீட்டுப்பட்டவர்கள் இருப்பார்களானா என்ன நடக்குமா? நான் 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம், ஆகையால் எடுத்துட்டீங்களா? ரெவலேஷன் 3:3, வெளிப்படுத்தல் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாது இருப்பாய். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? அவர் வருகைய அவர் வந்துட்டு போயிடுவாராம், நமக்கும் அதை பற்றி கொஞ்சம் கூட என்ன செய்யாதான், தெரியாம போயிருமா. வருகையில நம்ம என்ன ஆயிடுவோம்? கைவிடப்பட்டு போயிடுவோம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. வருகையில கைவிடப்பட்டு போயிடுவோம். தீட்டுப்பட்டவர்கள் எதை குறித்து தீட்டுன்னு ஏசப்பா சொல்லுகிறார். 4 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். மார்க் 7ஆம் அதிகாரம், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. கை கழுவாம சாப்பிடுறாங்க என்று சொல்லி ஆண்டவர்ட்ட சீஷர்களை குறித்து குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசுறாரு. அதோடைய விளக்கத்தை சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாய்க்குள்ள போவது எதுவும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருவதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அவங்களோட சொல்லிட்டாரு. அப்படி விளக்கத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு ஏசப்பா சொல்லுகிறாரு. மார்க் 7ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். முதல் காரியம் எது நம்மளை தீட்டுப்படுத்தும்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள இன்னும் மறைவா இருக்கிற, இன்னும் மாற்றப்படாம, இன்னும் எழும்பிக் கொண்டு இருக்கிற அந்த பழைய மனுஷனுக்குடைய சுபாவங்கள் இனி எனக்குள்ள இருக்குமானா நான் தீட்டுப்பட்டவன். தீட்டுப்பட்டவன் வருகை வருவதே தெரியாம கைவிடப்பட்டு போயிடுவான். தீட்டுப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையாம வெளியே நின்றுவாங்க. அதனாலதான் நீதிமொழிகளை சொல்லும் போது எல்லா காவலோடு நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய உன்னுடைய இருதயத்தை நீ என்ன செய்வ, நீ காத்துக்கொள். சரி, அந்த வசனம் வாசிச்சு நீதிமொழிகள்ங்க 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். Proverbs chapter 4 verse 23 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற எதுவும் உள்ளத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. பாரு, என்ன ஆராய்ச்சி பாருங்கய்யா, எனக்குள்ள இருக்கிறத காமிங்க சுவாமி. நிறைய சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறது எதுக்காகனா, என் உள்ளத்தை நான் புரிந்து கொள்ள வைப்பதற்காக. எனக்குள்ள இருக்கிற அதுல எத்தனை காரியம் சொல்றாருன்னா 13 காரியங்களை பிரிச்சு 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 ஆண்டு சொல்லுகிறாரு. இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. பெருமை எனக்குள்ள இருக்கு, வன்கண் எனக்குள்ள இருக்கு, தூஷணை எனக்குள்ள இருக்கு, அசுத்த சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கு. அந்த சூழ்நிலை வரும்போது நான் நல்லவன் நினைச்சேன், நானெல்லாம் நின்றுவன் நினைச்சேன். ஆனா சூழ்நிலையில தான் நான் எவ்வளவு பலவீனமானவன் சொல்லி புரிந்து கொண்டேன்னு சொல்லி புரிந்து கொள்ள வைப்பதற்காக ஒரு சில சூழ்நிலைகளை கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமா காத்துக்குள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, என் இருதயத்தை சுத்திகரிங்க சுவாமி. முதல் நூற்றாண்டுல இருந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து இந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல வாசிச்சிருக்கேன். அவருடைய ஜெபமெல்லாம் என்ன இருந்துச்சான், ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்யுங்க, நீங்க காட்டுங்க, என் இருதயத்தை காட்டுங்க. ஏசப்பா விரும்ப சுத்த இருதயம் தான். அந்த சுத்த இருதயத்தை தான் ஏசப்பா கேட்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் என்ன செய்வாங்க, தேவனை என்ன செய்வாங்க, தரிசிப்பாங்க. அப்போ சுத்த இருதயம் தான் முக்கியம். கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வீட்டை சுத்தப்படுத்துகிறோம், எல்லாம் சொல்லி செய்கிறோம். ஆனா இருதயத்தை சுத்தமாக்கணுமே. இருதயத்துல அசுத்தம் இருக்கிறது, இது யாருக்கும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியுமே. என் உள்ளத்துக்குள்ள இருக்க அசுத்தம் ஏசப்பாக்கு நல்லா தெரியுமே. அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லையே. அவர் ஆழமாய் பார்க்கிறவர். அவருடைய கண்கள் பிரகாசமான கண்களா, ஆழமாய் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்களா, அந்த ரங்கத்தை பார்க்கக்கூடிய கண்கள் ஏசப்பா. இன்னைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தை காட்டுங்க ஏசப்பா, எனக்கு நல்ல பரிசுத்தவான், வேதத்தை நிறைய வியாக்கியானம் பண்ணி பெரிய பெரிய புக்குகளா எழுதினவர். ஆண்டவர் பார்த்து கேட்டுட்டே இருந்தாராம், ஷோ மீ மை ஹார்ட் லார்ட், ஆண்டவர் இருதயத்தை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டாராம், அவர் இருதயத்தை காட்டினாராம். அவர் எழுதுகிறாரு, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, காட்டாதீங்க காட்டாதீங்க, எவ்வளவு அருவருப்பானவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சார். பெரிய பரிசுத்தவான்.
தன்னை நல்லவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய பார்வையில வந்து நிற்கும் போது நான் அசுத்தவான் என்று சொல்லி புரிந்து கொண்டாங்க. ஏசாயா நல்ல ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சமூகத்துல வந்த போது ஐயா நான் அதமானேன்னு சொல்லி கதறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு பெரிய பரிசுத்தவான். ஆண்டவர் தைரியமா அவரை வச்சு பிசாச சவால் விடுகிறாரு. ஆண்டவரை கண்ட போது அவர் சொல்கிறாரு, நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னையே நான் என்ன செய்கிறேன், அருவருக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னார். இன்னைக்கு முதல் காரியமா என் இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ள அந்த கிருபை ஆண்டவர்ட்ட கேட்கணும். என்னை ஆராய்ஞ்சு காட்டுங்கப்பா, என்னை காட்டுங்க, என் உள்ளத்துல மறைவாயிருக்கிறவர்களை காட்டுங்க, என்னை சுத்திகரிங்க. ரொம்ப நாள் முன்னால எனக்கு நம்ம சபையிலையா எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, என்னால் அந்த சம்பவத்தை மட்டும் மறக்க முடியவில்லை. ஒரு பிரதர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பிரதர் தான் வந்திருந்தார். ஒருவேளை நம்ம ஸ்கூல்ல நடக்கும்போது தான் நினைக்கிறேன். ஸ்கூல்ல நம்ம ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆரம்பத்துல ஒரு சிலர் எல்லாம் வந்தவங்களுக்கு அது தெரியலாம். அப்போ இந்த ஆண்டு ரோடுக்கு உறவு அழகா விளக்கு இருக்காங்க. என்ன செஞ்சாருன்னா, ஒரு பிரதர் நீங்க அங்க நில்லுங்க, தூரமா நிக்க வச்சுட்டாரு. அங்க இருந்ததே ஒரு 10 சேர் தான் இருக்கும். அங்க வந்து ஒவ்வொரு சேரா கொண்டு முன்னால வைக்க வச்சாரு. அவர் இங்க நின்றாரு, அந்த பக்கம் ஒரு பிரதரை நிற்க வச்சுட்டாரு. 2 பேருக்கு நடுவில் ஒவ்வொரு சேரா வச்சுட்டு வந்தாரு. சரியாங்க, ஒரு சேரா வச்சுட்டு வந்தாரு. ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, இங்க நான் இருக்கிறேன். என் ஆண்டுகிட்ட போக விடாம என் இருதயத்துக்குள்ள இந்த பாவம் என்ன செய்து இருக்கு. அவர்கிட்ட நெருங்க விடாம, அவர் சத்தத்தை கேட்க முடியாம, அவர் விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியாம, என் உள்ள குமர்களை அவர்கிட்ட பேச முடியாம, ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாம, எனக்கும் அவருக்கும் நடுவுல இந்த தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தடையா வசனத்தின் மூலமா ஆண்டரோடு நெருங்கி வரும்போது ஒரு தடையை உணர்த்துகிறாரு. ஒரு சேரை எடுத்து போடுகிறாரு. ஆண்டரோடு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாரு, நெருங்கி வருகிறாரு. வசன தியானிக்க ஆண்டு சமூகத்துல உட்கார இன்னொரு பாவத்தை உணர்த்துகிறாரு. அடுத்த சேரை தள்ளி போடுகிறாரு. இப்படி பக்கமா யார் பக்கமா போறோம், ஆண்டர் பக்கமா என்ன செய்கிறோம், நெருங்கி போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவே இல்லை, உன்னுடைய அழுகையை, உன்னுடைய வேதனையை, அழுகுறலை கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவே இல்லை. உங்க பாவங்கள் தான், உங்கள் அக்கிரமங்கள் தான் எனக்கு உங்களுக்கு நடுவராக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி சொல்லுகிறத வாசிக்கிறோம். இப்ப முதல் காரியமாங்க, இதை நானும் சரி நீங்களும் சரி நம்மளை ஆராய்ந்து பார்த்துட்டு, ஏசப்பா என் உள்ளத்தை எனக்கு காமிங்க, எனக்குள்ள இருக்கிற குறைகளை காமிங்க. சங்கீதக்காரன் கேட்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என்ன நீர் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன செய்யுங்க, என்னை நடத்தி. இது நம்முடைய ஜெபமா இருக்கணுங்க. ஒரு நாள் ஆணுடைய பாதத்துல வரும்போது, ஜெபத்துல வந்து உட்காரும்போது, அப்பா என்ன காட்டுங்க சுவாமி, நான் யார் என்பதை காட்டுங்க. பாருங்க, ஆவியானுடைய முக்கியமான வேலை என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வசனம் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல என்ன செய்கிறோம், நம்ம கண்டு அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம், மறுரூபமாகுகிறோம். ஆவியானுடைய முக்கியமான வேலை என்னன்னா, எனக்குள்ள அவருக்கு விரோதமா இருக்கிற அந்த தீட்டுகளை காட்டுகிறாராம், எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார், அவருடைய சாயலை காட்டுகிறாரு. அந்த சாயலுக்கு ஏற்ப என்ன செய்யறார், அவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார். ஆண்டுகிட்ட கேட்டுட்டே இருக்கணும், ஏசப்பா எனக்குள்ள இந்த மதிகேடு இருக்குப்பா, எனக்குள்ள வன்கணி இருக்கு சுவாமி, எனக்குள்ள பெருமை இருக்குப்பா, எனக்குள்ள பொறாமை இருக்குப்பா, உணர்த்துங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, நீ சோப்பினால் கழுவுங்க, ரத்தத்தினால் கழுவுங்க, என் இறுதி உமக்கும்னா சுத்தமா இருக்கட்டும். அந்த பாரம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அசுத்தம் உள்ள ஒரு இருதயம் தீட்டுப்பட்டதா இருக்கிறதுனால அப்பேற்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. சீரியஸா எடுத்துக்கொண்டு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்வோம். ரெண்டாவதுங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். நாவை குறித்து அந்த இடத்துல சொல்லிட்டு வருவார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 6. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாங்க. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு நம்ம என்ன செஞ்சிரோமா, கரைப்படுத்திடுமா. இட் வில் டிஃபைல் ourselves. நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திடுமா நாவு. உலகத்துல சொல்லுவாங்க, இந்த முகம்தான்
அகத்தின் அழகு இங்க தெரியும், முகத்துல தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, உன் இருதயத்தின் நிறைவை எதை காட்டுமா? வாயினால் என்ன செய்யுமா? வார்த்தையினால அறிந்து கொள்ள முடியுமா? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 34 வாசிச்சிடலாம். மேத்யூ சாப்டர் 12 verse 34. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அது எதை குறிக்கிறது? என் இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி குறிக்கிறதா? என் இருதயத்துல கசப்பு இருந்துச்சுன்னா வாயில் என்ன செஞ்சிரு? கசப்பு வந்துகிறது. என் இருதயத்துல அன்பு இல்லைன்னா என் வாயின் வார்த்தையில அது வந்து விடுகிறது. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? என் வாயின் வார்த்தைகள் மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுகிறதா? என் வாயின் வார்த்தையினால மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோமா, காயப்படுத்துகிறோமா, குத்துகிறோமா, கொல்லுகிறோமா, அல்லது அன்பான வார்த்தைகளை பேசுகிறோமா? வசனம் சொல்லுது, இதற்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு 2 வசனம் நீதிமொழிகள்ல நம்ம வாசிச்சுன்னா 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனமும் 21 23. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமாங்க? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். 21 23. இங்க பிராணன் சொல்லிச்சாரு, அங்க ஆத்மாவின்னு சொல்லுவார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாமா? தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான். என் வாயின் வார்த்தைகளை காவலோடு நான் காத்து கொள்ளலனா, நான் ஜாக்கிரதையாய் இருக்கலனா, என சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லுகிறார். அதிகம் பேசுகிற ஒருவர் இருப்பாங்கன்னா கண்டிப்பா அதனால என்ன வந்துடும்? பாவம் வந்துடும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை ஊன்று கட்டுகிறதா அல்லது காயப்படுத்தி விடுகிறோம்? அவசரப்பட்டு பேசி காயப்படுத்தி பேசி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சிடுறோமா? பொறுமையா இருக்க முடியாம போய் விடுகிறோமா? 39ஆம் சங்கீதத்துலங்க தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 39ஆம் சங்கீதத்துல முதல் 2 வசனம் வாசிக்கலாம். Psalms 39 verses 1 and 2. தாவீது தான் சொல்லுகிறாரு, அவர் எப்படி தன்னை நீதிமானா காத்து கொண்டாரு ஒரு ஆலோசனை சொல்றாருங்க. சங்கீதம் 39 1 and 2. Psalms 39 1 and 2 வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நான் பேசக்கூடாது, நான் பாவம் செஞ்சிருவேங்கிற அந்த பயம் ஒருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. என் வாயின் வார்த்தைகளை என் வீட்டுல, வேலை செய்கிற இடத்துல, சபைகளில, குடும்பங்களில அவசரப்பட்டு பேசிடுறோமா? வெளியே வந்துருச்சு, பேசிட்டோம், அது ஒரு பாட்டில் உடைஞ்சது போல ஒன்றும் செய்ய முடியாம போய்விடும். ஆண்டவரே, அன்பான வார்த்தைகளை பேசுகிறவர்களா எங்களை மாற்றுங்க சுவாமி. கரிசனை உள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களா மாற்றுங்க. மற்றவங்களை ஊன்று கட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. என் வாயின் வார்த்தை என்னை தீட்டுப்படுத்தி விடும். நம்ம மத்தேயுல வாசிச்சோம், உன் வாயின் வார்த்தையால நீ என்னவன் தீர்க்கப்படுவாய்? நீதிமான் தீர்க்கப்படுவாய் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். என் வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு என்னை நீதிமான் என்று தீர்க்கிறதா அல்லது குற்றவாளி என்று தீர்க்கிறதா? முதல் காரியம், என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 2வது, என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். 3வதாகங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல புதிய ஏற்பாடுல ஆவிக்குரிய தீட்டுகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வர்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், நிறைய தடவை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். Hebrews chapter 12 verse 15-16 வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும்
யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். எதை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு? கசப்புகள். சரியாங்க? இதுக்கு முந்தின வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு சமாதானமாவும் இருக்கணும், பரிசுத்தமாவும் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம ஒரு தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எனக்குள்ள என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணுமா? எல்லாரோட நான் சமாதானம் உள்ளவனா இருக்கணும். கசப்பு எனக்குள்ள இருக்கக்கூடாது. நான் மட்டும் தீட்டு போடுகிறது இல்ல, என் கூட இருக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க? ட்ரபிள் ஆக்கப்படுகிறாங்க, தீட்டுப்படுகிறாங்கன்னு சொல்லி வாசிச்சோம். இன்னைக்கு எனக்குள்ள கசப்புகள் இருக்கிறதா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இந்த கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாம் இது இந்த லௌகிக சம்பந்தப்பட்டது, இது பேய்த்தனத்துக்குரியது, இது ஜென்ம சுபாவத்துக்குரியது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளமே இல்லாம போயிடும். இன்னைக்கு மன்னிக்க முடியலையா? அந்த ஒரு வார்த்தையை பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோமா? அந்த ஒரு செயலை பெரிதா நினைச்சிட்டு இருக்கிறோமா? அந்த சின்ன பொருளை போய் பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கிறோமா? பேசாம கசப்போடு வைராக்கியத்தோடு இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? கசப்புகள் என்னை தீட்டுப்படுத்திரும். டேஞ்சர் என்ன தெரியுமாங்க? அந்த ராஜ்யத்துக்குள்ள போக விடாம வெளியே நிக்க வச்சிரும். வருகையில கைவிடப்பட்ட நிலைமையில போய்விடும். இன்னைக்கு கசப்புகள் எனக்குள்ள இருக்கிறதா? வைராக்கியங்கள், வருத்தங்கள் இன்னும் எனக்குள்ள இருக்கிறதா? அவனுடைய பிள்ளைங்களை நம்ம கடைசி நாட்குள்ள வந்துட்டோமே, ரொம்ப நாள் நமக்கு இல்லையே, யோசிச்சு பார்க்கணும். நாங்க இன்னைக்கு நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று வரும்போது சரவணன் பிரதருடைய மனைவியை குறித்து ஒருத்தர் எங்க கூட கேட்டுட்டு வந்தாங்க. சரியாங்க? சரவணன் பிரதருடைய மனைவி இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க நம்ம ஸ்டீஃபன் இனியாவுடைய ஈரோடுடைய தாயாரை குறித்து. அவங்களோட கடைசி நேரங்களை கவனிச்சு பார்க்கும்போது ஆண்டவரோடு நல்ல நெருங்கி வந்தாங்க. சரவணன் கர்த்தருக்குள்ள வந்ததற்கு அந்த சகோதரி தான் காரணம். ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அவங்க தாயார், வயதான ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்களும் இவ்வளோ வேதனையிலும் கர்த்தரை மட்டும் பிடித்து கொண்டிருந்தாங்க. அந்த கடைசி நாட்களில யாரெல்லாம் ஒப்புரவாகணுமோ எல்லாரோடும் ஒப்புரவானாங்க. இந்த கடைசி நேரங்கள் ஞாபகம் வருகிற மக்களோடெல்லாம் கூப்பிட்டாங்க, பேசினாங்க. அவங்க தாயாரும் சரி, இந்த சகோதரியும் சரி, யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ அந்த வருத்தத்தை சொல்லி சரிபடுத்தி, அவங்க மரித்து போவாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த கடைசி நேரங்கள் இந்த காரியத்தை அவங்க சரிபடி, ஏனோ ஆவியானவர் உணர்த்தினாரு, சரிபடுத்தினாரு. சடனா அவனுடைய மரணம் வந்துச்சு. அவங்க ஆண்டு பகுதியில போயிட்டாங்க, கர்த்தர் சமூகத்துல போயிட்டாங்க. ஒரு 31 நைட் அதிகாலையில செய்தி வருகிற சகோதரி இறந்து போயிட்டாங்க, கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மருத்துவர்கள் தான் தவறுன்னு எல்லாம் சொன்னாங்க. சரவணன் சொல்லிட்டாங்க, கர்த்தர் எடுத்துட்டாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு மனைவிய, கர்த்தர் தான் என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. நான் யார் மேல என்ன செய்ய மாட்டேன், குறை கூற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிவு நேரங்களில எல்லாரோட சமாதானமாக அந்த இருதயம் வந்துச்சு. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு உங்களுக்கும் தெரியாது, எப்போ கடைசி நேரம் நமக்கு தெரியாது, கடைசி நிமிடம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. சடன்னா வந்து விடுமே, சடன்னா மரணத்தின் அழைப்பு வந்து விடுமே, வருக சடனா வந்து விடுமே. இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசுவாரு. நாங்க யாரையோ எதையோ ஆண்டு உணர்த்துவாரு. நான் மன்னிப்பு கேட்காம இருக்க வேண்டாம், ஒப்புரவாகாம இருக்க வேண்டாம், பொருட்களை திருப்பி கொடுக்காம இருக்க வேண்டாம். கடைசி நிமிடத்துல கசப்புகள் என்னை தீட்டுப்படுத்திரும். தீட்டுப்பட்ட ஒருத்தர் வருகையில கைவிடப்படுவாங்க, தீட்டுப்பட்ட ஒருத்தர் உள்ள நுழையாம வெளியே நிற்பாங்க. அக்கிரம செய்கைக்காரரு என்னை விட்டு அகன்று போங்க ஆண்டு சொல்லிடுவாரு. இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, அதுக்கு நான் டைம் கொடுக்கணும், அதுக்கு நான் செலவிடணும். என் பிள்ளைங்களை குறித்து கூட சரீர சுகத்துக்காக எவ்வளவு கவலைப்படுகிறோம், சரீரமா நல்லா படிக்கிறோம், என்னெல்லாம் கவலைப்படுகிறோம், ஆத்ம சுகத்துக்காக கவலைப்படுகிறோமா? வசனம் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, அவனுடைய பாதத்துல உட்கார்றாங்களா, சபையில நல்லா கலந்து கொள்கிறாங்களா? கவலை இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா? எனக்கு அதுதானே முக்கியம், இருதயம் தானே முக்கியம். அதுக்கு கவலை கொள்ளாம வேற கவலை கொண்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, என் வாயின் வார்த்தைகள் என்னை நீதிமான் என்று தீர்க்கும் அல்லது குற்றவாளி என்று தீர்த்து விடும். ஏசப்பா, என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கட்டும். வீணான வார்த்தை பேச விடாதீங்க, அசுத்தமான வார்த்தைகளை பேச விடாதீங்க. எல்லா காவலோட என் நாவையும் காத்துக்கொள்ள கடிவாளம் போட எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. கசப்புகள் நீக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு நீங்க தாங்க. கடைசியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம், அவருடைய கடைசி வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எது கர்த்தருடைய பார்வையில அவருக்கு பிரியமான ஒரு பக்தி, அவர் விரும்புகிற ஒரு ஆராதனை, அவர் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பு என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:27 வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இந்த உலகத்தால நான் என்ன ஆயிடக்கூடாது, நான் கரைபற்றக்கூடாது. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்.
பிலிப்பியர்ல தான் வாசிக்கிறோம், இது ஒரு கோணலும் மாறுபாடான சந்ததி தான். அதன் நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். சுத்தியெல்லாம் ஏமாத்துறாங்க, சுத்தியெல்லாம் பாவத்துக்குள்ள போறாங்க, சுத்தியெல்லாம் அசுத்தமா நடக்கிறாங்க, தவறான காரியத்தில் ஈடுபடுகிறாங்க, வைராக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிறாங்க. நானும் கரைபற்றக்கூடாது, நான் கரைபற்றக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை குறிக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் யாரு என்று சொல்லி சொல்லும்போது, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4வது, ரெவலேஷன் சாப்டர் 14 verse 4 வாசிக்கலாமாங்க? வெளிப்படுத்தல் 14:4 வசனம் வாசிக்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு திருமணம் செய்வது பாவமா? இல்ல, கர்த்தர் தான் அதை ஆசீர்வதித்தார். அந்த அர்த்தத்துல சொல்லப்படல. எப்படி ஒரு சகோதரன் ஒரு சகோதரிட்ட இணையாம தன்னுடைய சரீரத்தை காத்துக் கொள்ளுகிறானோ, அதே போல பரலோகத்துக்கு போகிறவங்க இந்த உலகத்தால, உலகத்தின் அசுத்தங்களினால தன்னை கரைபடாம என்ன செய்யறாங்க? காத்துக் கொள்ளுகிறாங்க. உலகம் கர்த்தரை விட்டு தங்களை பிரிக்காம, கர்த்தர் மேல இருக்க உண்மை விட்டு பிரிக்காம, கர்த்தருடைய இடத்தை பிடிக்காம இவங்க காத்துக் கொள்ளுகிறாங்க. எனக்கு முன்னால இன்னைக்கு வைக்கப்படுகிற கடைசி ஒரு வார்த்தை இந்த உலகம் போகிற போக்குல இன்னைக்கு நானும் போறேன்னா, உலகம் போகிற வழியில நானே இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறேனா, இந்த உலகம் என்னை கரைப்படுத்த நான் விட்டு கொண்டிருக்கிறேனா, உலகத்தின் இச்சைகள் அது ஒளிந்து போயிடும் வசனம் சொல்லி சொல்லுது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது ஒளிந்து போயிடும் வசனம் சொல்லி சொல்லுது. அது என்னை கரைப்படுத்துகிறதா? இன்னைக்கு ஆண்டவரே, கரைபடாத வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை என்று சொல்லி சர்தை சபையை குறித்து சொல்லும் போது அதுலதான் சொல்றாரு, அதுல ஒரு சிலர் இருக்கிறாங்க, தங்க வஸ்திரத்தை என்ன செய்யல, அவங்க கரைப்படுத்திக் கொள்ளல. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் மட்டும் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரெவலேஷன் 3:4 வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். தங்க வஸ்திரத்தை கரைப்படுத்திக் கொள்ளல, உலகத்தின் பாவத்தினால தங்களை கரைப்படுத்திக் கொள்ளல. மணவாளனுக்கு ஏற்ற வஸ்திரம் தரித்தவர்களா மணவாட்டிய இறுதி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா அவங்க இருந்தாங்க. அவங்க கிரியைகள் செத்து போன கிரியைகளா இருக்கல, கர்த்தருக்கு முன்னால குறைவுள்ளவர்களா இருக்கல, அவங்க நிறைவுள்ளவர்களா இருந்தாங்க. இதை நான் கரைப்படுத்திக் கொள்ளுகிறேனா? என்ன செய்யுதுங்க? அதோடு சேர்ந்து அப்படி செஞ்சுதான் ஆகணும், அவங்களோடு சேர்ந்து பழகணும்னு பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறோமா? அல்லது கர்த்தருக்காக நிற்கிறோமா? இல்ல ஆண்டவரே நான் செய்ய மாட்டேயா, இதுல ஈடுபட மாட்டேன், ஆண்டவருக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறோமா? உலகத்தின் ஏதோ ஒரு நன்மைக்காக ஈஸியா விட்டு கொடுத்துறோமா நம்ம ஸ்டாண்டர்ட? இல்ல ஆண்டவரே கரைபடுத்தாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. 4 காரியங்களை பார்த்தோங்க. 1, என் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும். 2வது, என்னுடைய நாவை எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்ளணும். 3வது, என்னுடைய சிந்தைகள், அதாவது மற்றவங்க மேல எந்த விதத்துல இந்த கசப்புணர்வு கொடுக்க பிசாசுக்கு விட்டுறக்கூடாது. அவனுடைய வேலை அது. எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கு, நல்ல காரியம் நம்மால என்ன செய்யல, பார்க்கவே முடிகிறது இல்லைங்க. சின்ன காரியம் தான் பெரிதா தெரிந்து விடுகிறது நமக்கு. அது மேல வெறுப்பு காட்டாரு. எவ்வளவு நன்மைகள் அவங்களுக்குள்ள இருக்கிறது, அது நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு டீச்சர் சொன்னாங்களாம். எல்லாரும் தெரிஞ்சதா இருக்கும். ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் கொண்டு வந்தாங்களாம், வெள்ளை பேப்பர் கொண்டு வந்து ஒரு கருப்பு பேனா எடுத்து இந்த பேப்பர்ல என்ன போட்டாங்களாம், ஒரு சின்ன கருப்பு புள்ளி போட்டாங்களாம். பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்களாம், இந்த பேப்பர்ல என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் என்னன்னு சொல்லி சொன்னாங்க, கருப்பு புள்ளி தெரியுதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். கருப்பு புள்ளி இத்தினோண்டு இடம் தான், மிச்ச இடமெல்லாம் என்னவா தான் இருக்கு, வெள்ளையா தான் இருக்கு. வெள்ளையா இருக்கிற பேப்பர் தெரியுதுன்னு ஒருத்தர் கூட சொல்லல. இத்தினோண்டு இடத்தை புடைச்ச அந்த சின்ன கருப்பு புள்ளியை தான் எல்லாரும் சொன்னாங்களாம். நான் இன்னும் பல்லாயிரம் அப்படிதான் இருக்கிறோம். இந்த சின்ன குறையை பெரிதுபடுத்திடுறோம், அது பெருசா நினைக்கிறோம், ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும், கசப்புகள் பிசாசு பார்க்க வைக்கிறோம். ஆண்டவரே நீங்க பார்க்கிறபடி பார்க்கிற கண்களை எங்களுக்கு நீங்க தாங்க இயேசுப்பா. கடைசியாய் இந்த உலகத்தால கரைபடாத ஒரு வாழ்க்கை, உலகத்தின் அசுத்தங்களினால கரைபடாத வாழ்க்கை, அதாவது அவருக்கு தான் நம்ம சொந்தம், அவருக்குரியவர்கள் நம்ம. அவருடைய இடத்தை வேற ஏதோ பிடிக்க பார்க்கிறது, அவருடைய இடத்தை வேற யாரோ பிடிக்க பார்க்கிறாங்க. இல்லாண்டவர நான் உமக்கு சொந்தமானவன், நான் உமக்கு சொந்தமானவள், உம்முடைய இடத்தை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிறவர்களை மாறலன்னா நான் கரைபடுகிறேன், நான் தீட்டுப்பட்டவனா இருக்கிறேன், நான் அருவருக்கப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தர் விரும்புகிற பாத்திரமானா இல்ல, பாத்திரமானா இல்ல, அவர் வருகையில கைவிடப்பட்டு போயிடுவோம், வருவதே தெரியாம போய்விடும். எவ்வளவு டிராஜடி அல்ல அது. சடனா ஆண்டவர் வந்திருக்கிறாரு, செய்தியில தான் ஒருவேளை பாக்குறோம், அங்க பரிசுத்தவங்க எடுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு அதை போல டிராஜடி இல்லையே. யோசிச்சு பாருங்க, சடனா ஆண்டுடைய வருகை இன்னைக்கு இருக்கும்னா, பிரதர் நான் ரெடியா இருக்கேன்னா, இருதயம் எப்படி இருக்கு இன்னைக்கு?
என் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கசப்புகள் இன்னும் இருக்கிறதா? உலகத்தால கரைபட்டு கொண்டிருக்கிறோமா? எந்திரிச்சு நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோங்க. கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். பழைய ஏற்பாடுல தீட்டுகள், அசுத்தங்கள், அருவருப்புகள் கர்த்தரை விட்டு அவங்கள பிரிச்சுச்சு, சபையை விட்டு அவங்கள பிரிச்சுச்சு. ஆனா ஆண்டு சிலுவையில இந்த தீட்டுகளுக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இன்னைக்கு எங்கிட்ட சொல்றாரு, ஆவிக்குரிய தீட்டுகள், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல் டிஃபைல்மெண்ட் இன்னைக்கு எனக்குள்ள இன்னைக்கு இருக்கிறதா? நமக்கு முன்னால 4 வார்த்தைகளை முன்னால வைக்கிறாரு. உன் இருதயம் எப்படி இருக்கு மகனே? ஆண்டுடைய பார்வையில பிரதர் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய பார்வையில் என் இருதயம் எப்படி இருக்கிறது? அவருக்கு மறைவா இல்லை சிஸ்டர் இருதயம். பிரதர் அவருக்கு முன்னால மறைவா இல்லை. தீட்டுப்பட்ட இருதயமா, அசுத்தமான ஒரு இருதயமா என் இருதயம் இருக்குமாண்ணா? வெளியே நடிச்சிடலாம், நான் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிடலாம், நல்ல வார்த்தைகளை வெளியே பேசிடலாம், ஆனா உள்ள எப்படி இருக்கிறது? ஆண்டு பார்க்கிறாரு. அவர் ஊடுருவி பார்க்கிற கண்களாச்சு. அவரை ஏமாற்ற முடியாது. ஒரு ஸ்வீட் வேர்ட்ஸ் சொல்லி, இனிய சொற்களை சொல்லி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஏதோ பரவசப்படுத்துவது போல பேசி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இருதயம் எப்படி இருக்கிறது? பிரதர் சிஸ்டர் ஆண்டுட்டு கேட்கலாமா இப்போ? அப்பா என்ன சுத்திங்கப்பா, என்ன சுத்தப்படுத்துங்கப்பா, என்ன சுத்திங்கப்பா, என் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டு ஒப்பு கொடுப்போம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருப்போங்க. அவசரப்பட்டு பேச வேண்டாம். பேசுகிறதற்கு பொறுமையாக இருப்போம். தாமதம் பண்ணுவோம். கேட்கறதுக்கு தீவிரமா இருப்போம். என் பேச்சை குறைப்போம். தேவையற்ற வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணுவோம். கர்த்தர் பார்க்கிறாங்கிற பயம் எனக்கு இருக்கட்டும். கணக்கு ஒப்புவிக்கணுங்கிற உணர்வு எனக்கு இருக்கட்டும். அவசரப்பட்டு ஒன்னும் பேசிட வேண்டாம். அவசரப்பட்டு நியாயம் தீர்த்திட வேண்டாம். சுயமாய் நான் ஒன்னும் பேசவில்லை என்று சொன்ன இயேசுதானே என்னுடைய ஆண்டவர். நானும் சுயமாய் என்னென்னலாம் பேசிடுறேன்னு, எவ்வளவு காயப்படுத்துகிறேன், எத்தனை என் வார்த்தையினால எவ்வளவு பேர் வேதனைப்படுகிறாங்க. சபைக்கு வராம போய் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வராம போய் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு இடறி போயிருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் என் நிமித்தம் இடறி போயிட்டாங்க. கசப்புகள், வைராக்கியங்கள் இன்னும் உள்ள வச்சுட்டு இருக்கிறோமா? இந்த நாள் ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும். உலகத்தால கரைபடாத ஒரு வாழ்க்கைய, என் வஸ்திரத்தை கரைபடுத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கைய, ஸ்திரீகளால் கரைபடுத்தப்படாத என் ஆண்டவருக்கு மட்டும் உண்மையா இருக்கிற ஒரு தேவ பிள்ளையா, ஒரு மனவாட்டியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள இது நல்ல தகப்பனே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னால நாங்க கையெடுக்கிறோம். வார்த்தைக்கு முன்னால நாங்க விழுந்து கிடக்கிறோம். இந்த வார்த்தையை வைத்து என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது தீட்டுப்பட்டவர்களா நிற்கிறோம் ஏசப்பா. அன்னைக்கு அந்த பிரதான ஆசாரியன் அசுத்த வஸ்திரம் தரித்தவனா உமக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். விரோதம் செய்யும்படி சாத்தானவன் பக்கத்துல இருந்தான் சொல்லி பைபிள் சொல்லுதுப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையும் தீட்டுப்பட்டவர்களா இருக்கிற பகுதிகள் எல்லாம் எங்க முன்னால் இன்னைக்கு காட்டி, இந்த இரத்தத்தினால கழுவப்பட, வார்த்தையினால சுத்திகரிக்கப்பட, ஆவியானவரால கழுவப்பட இன்னைக்கு எங்க ஒப்பு கொடுக்க வச்சுங்க. அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் உண்மையுள்ள இருதயத்தோடு அர்ப்பணிப்போடு தங்களை பொழுது ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களோ, இருதயத்தை சுத்திகரிங்கய்யா, எங்களுடைய நாவை சுத்திகரிங்கய்யா, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரிங்கய்யா. இந்த கசப்புகள், வைராக்கியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. சமாதானம் உள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள நீங்க தாங்க சாமி. கரைப்படுத்தாத ஒரு இருதயத்தை, கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கிற ஒரு இருதயத்தை, என் ஆண்டவரை மட்டும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை, ஆண்டவருக்கு மட்டும் என் இருதயத்தின் சிங்காசனத்தில் இடம் இருக்கத்தக்கதாக பங்கு போடாத ஆண்டவர் அன்டிவைடட் ஹார்ட் எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒப்பு கொடுக்க வச்சுங்க. நிலைச்சிருக்க பண்ணுங்க. வருகிற நாட்களில் இந்த வார்த்தையை விட்டு மீறி போக பண்ணும் போதெல்லாம் ஐயோ வருகையில கைவிடப்பட்டு போயிருவேனே, அந்த ராஜ்யத்தின் உழையாம வெளியே நிற்க வேண்டியதா வந்து விடுமே, இந்த உணர்வை எங்களுக்கு தந்து ஆவியானவரே பரிசுத்த பாதையில நடத்தி செல்லுங்க சுவாமி. அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் பரிசுத்த, நாங்களும் உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமா எங்களை பரிசுத்தமா மாற்றுங்க. நீங்க எங்கள் தேவனா இருக்கணும் ஏசப்பா. உங்க ராஜ்யத்துக்கு வந்து சேரணும், நன்மை உண்டாகணும், கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.